பொருளியல் அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரபிசி ரம்லி மே 24ஆம் தேதி நடைபெறவுள்ள கட்சித் தேர்தலில் PKR துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்வார். ஐக்கிய அரசாங்கத்தின் தலைமைத்துவத்தை எதிர்மறையாக பாதிக்கக்கூடிய உட்கட்சி மோதல்களை தவிர்ப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். என்னை போன்ற ஒருவர் எனக்கு ஆர்வம் இல்லை, வேறு ஏதாவது செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னால், அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு நாங்கள் உண்மையிலேயே வைத்திருக்க வேண்டிய நேரத்தில் அது அரசாங்கத்திற்குள் அதிக நாடகத்தை உருவாக்கும். எனவே அதிர்ஷ்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் சகித்துக் கொள்ள வேண்டும், இன்னும் போட்டியிடுவேன் என்று அவர் தேசிய எண்ணெய் மற்றும் எரிவாயு சேவைகள் மற்றும் உபகரணங்கள் தொழில் செயல் திட்டம் 2021 முதல் 2030 இடைக்கால மதிப்பாய் வை தொடங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். 2022 PKR தேர்தலில் டத்தோ ஸ்ரீ சைபுடின் நாசுத்தியோன் இஸ்மாயிலிடமிருந்து ரபிசி கட்சி பதவியை கைப்பற்றியதிலிருந்து நம்பர் 2 கட்சி பதவியை வகித்து வருகிறார். பாண்டான் MP முன்பு 2018இல் இந்த பதவியில் போட்டியிட்டார். ஆனால் டத்தோ ஸ்ரீ முகமட் அஸ்மின் அலியிடம் தோல்வியடைந்தார். இந்த கட்சித் தேர்தல்களில் PKRின் முதன்மை கவனம் ஜனநாயக செயல்முறை முதிர்ச்சியுடனும் ஆரோக்கியமாகவும் செயல்படுவதை உறுதி செய்வதாகும். அதே நேரத்தில் அரசாங்கத்தில் PKRின் பங்களிப்பை நிலைநிறுத்துவதாகும் என்று ரபிசி கூறினார். எந்தவொரு அரசியல் கட்சியிடமிருந்தும் அதிக நாடகத்தை பார்க்க பொதுமக்கள் விரும்புகிறார்கள் என்று நான் நினைக்கவில்லை. 2028ஆம் ஆண்டளவில் உயர் வருமானம் கொண்ட தேச அந்தஸ்தை அடைவதற்கான சாத்தியக்கூறுகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கூறினார்.